இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில யாரு சமைச்சது? நான் சமைக்கல பாட்டி. நீ சமைக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு சமைச்சது யாருன்னு கேட்டேன். பாரதி தான் பாட்டி சமைச்சா. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் உங்களை சமைக்க சொன்னா நீங்க எதுக்காக பாரதிய சமைக்க சொன்னீங்க? இல்ல பாட்டி, நான் தான் முதல்ல சமைச்சேன். ஆனா நான் சமைச்ச சாப்பாடு சுத்தமா நல்லா இல்லைன்னு நந்தினி தான் சொன்னான். ஆமா பாட்டி, குழம்புல லைட்டா உப்பு, பொரியல்ல காரம் அதிகமா இருந்துச்சு, ரசத்துல புளிப்பு பயங்கரமா இருந்துச்சு. எதையுமே வாயில வைக்க முடியல பாட்டி. அந்த சாப்பாடை போட்டிருந்தா இன்னைக்கு இந்த பரிகாரம் நல்லபடியாவே முடிஞ்சிருக்காது. இப்ப மட்டும் என்ன பரிகாரம் நாம நினைச்ச மாதிரியா நடந்துச்சு? நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன், இது பரிகார சமையல், பரிகாரத்தை பண்றவங்க தான் இதை சமைக்கணும்னு சொன்னேன்ல. அப்படி உங்களால சமைக்க முடியலன்னா இதோ மீனா இங்க இருக்கா, மீனாவையாவது கூப்பிட்டு நீங்க சமைக்க சொல்லி இருக்கலாம்ல. இல்ல என்னையாவது கூப்பிட்டு இருக்கலாம்ல. இல்ல, நான் கூப்பிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க அந்த டைம்ல தூங்கிட்டு இருந்தீங்களா, அண்ணியும் கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. சுதாகர், என்னப்பா இது? அவ இந்த வீட்டு மருமக தானே, எதையுமே கண்டுக்காம இருக்கா. மீனா, மீனா, நீ இந்த வீட்டு மருமக தானே. இன்னைக்கு இந்த வீட்டுல விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு அப்படிங்கிற எண்ணம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? நீ பாட்டுக்கு எதையுமே கண்டுக்காம இருக்க. ஏ, இப்ப அப்படி என்ன ஆச்சு? பரிகாரம் நல்லா தானே நடந்துச்சு, எல்லாரும் நல்லா தானே சாப்பிட்டாங்க. என்னால கலந்துக்க முடியல, அதுக்கு தான் உங்ககிட்ட ரீசன் சொன்னேனே. நேத்து நான் என்ன சொன்னேன்? சாப்பாட்டை மித்ரா தான் சமைக்கணும்னு சொன்னேன்ல. அவளுக்கு சாப்பாடு செய்ய வருமா வராதான்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நீ போய் உதவி பண்ணிருக்கலாம்ல. இங்க பாருங்க, நான் பூஜையில கலந்துக்க கூடாது. இப்படி சாமிக்கு பண்ற சாப்பாட்டு எதையும் நான் பண்ண கூடாது. அதான் சாப்பாடு செய்யறதுக்கு பாரதின்னு ஒருத்தி இருக்கால்ல. பாரதி செய்ய கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு வீட்டு மருமகளா நீ தானே இது எல்லாத்தையும் முன்ன நின்னு பாத்திருக்கணும். இந்த பரிகாரத்தை முன்ன நின்னு நீ தானே நடத்தி இருக்கணும். எங்களுக்கும் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கு. நான் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப நீங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. திடீர்னு வந்த உங்களுக்கு இவ்ளோ அக்கறை இருக்கிற மாதிரியும் எங்களுக்கு என்னமோ அக்கறை இல்லாத மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. பல்லெல்லாம் உடைச்சிருவேன் ராஸ்கல். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவங்க என்னோட பாட்டி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த வீட்டுல நடக்கணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்க எதுவும் நடக்காது.